சிறந்த கண்ணியமான இன்னும் அவர்கள் எதிர்பார்க்கிறாத ஒரு வாழ்க்கையை நாம் நிச்சயமாக அவர்களுக்கு கொடுப்போம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்று நடப்பவர்களுக்கு இந்த சிறப்புகளையும் இந்த உதாரணங்களையும் எல்லாம் கூறுகிறார். இரண்டாவதாக சுன்னத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியுடைய சுன்னத் நம் வாழ்க்கை வழிமுறையில் எல்லா நேரங்களிலும் நம்முடைய வாழ்க்கையில் உடல் ரீதியாக இருக்கட்டும், அது எல்லா ரீதியாகவும் நபியுடைய சுன்னத்தை நாம் பின்பற்றி விட்டோம் என்று சொன்னால் இந்த இரண்டு விஷயங்களை கொண்டுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய சமுதாயத்திற்கு எல்லாம் உதவி செய்வார். இந்த அடிப்படையில் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபை, நம்முடைய மஹல்லாவில் மிக நீண்ட முயற்சிக்கு பிறகு அல்லாஹ் இந்த நிர்வாகத்தை கபூல் செய்வானாக. மேலும் இந்த நிர்வாகத்திற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லா விதமான உதவிகளையும் எல்லா விதமான ஆற்றல்களையும் எல்லா விதமான மறைமுக உதவிகளையும் அல்ல செய்து கொள்வானாக. அவர்களுடைய நீண்ட முயற்சி இந்த மஸ்ஜிதில் மதரசா உருவாக வேண்டும், இந்த மஸ்ஜித் தொழுகையாளிகளை கொண்டு நிரப்ப வேண்டும், இந்த பள்ளிவாசல் எல்லா ஆண்களும் எல்லா பெண்களும் இந்த பள்ளியிலிருந்து நலன்களை அல்லாஹ்வுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், பெண்களிடத்தில் தீன் போய் சேர வேண்டும், குழந்தைகளிடத்தில் தீன் போய் சேர வேண்டும் என்ற உயர்தரமான நோக்கத்தினுடைய அடிப்படையில் நீண்ட காலத்திற்கு பிறகு நீண்ட முயற்சிக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒரு மஜ்லிஸை இந்த ஒரு அழகான ஒரு வாய்ப்பை எல்லாம் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்துள்ளார். இந்த வாய்ப்பை பயன்படுத்துவது நம்முடைய மஹல்லா வாசிகள் மீது கட்டாய கடமையாக எழுதப்பட்டிருக்கிறது. எனவே கண்ணியமான தாய்மார்களே சோதரிகளே, உங்களை ஒன்று கூட்டப்பட்ட நோக்கம் இந்த மதரசா கியாமத் நாள் வரை இன்ஷா அல்லாஹ் தொடங்க இருக்கிறது. கியாமத் நாள் வரை உங்களுடைய தியாகத்தை கொண்டுதான் இது செல்ல இருக்கிறது. ஆண்களுடைய தியாகம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண்களுடைய உழைப்பு ஆண்களுடைய தொழுகை அல்லது ஒரு பக்கம் இருக்கட்டும். நாம் வரலாறுகளை பார்க்கும் பொழுது எத்தனை மகான்கள் இந்த சமுதாயத்திற்கு உருவானார்களோ, எத்தனை அவுலியாக்கள், எத்தனை சஹாபாக்கள், யாரெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய வழிகாட்டியாக உருவானார்களோ எல்லா நபர்களுடைய பின்னணியில் ஒரு பெண்மணி தான் இருந்தார்கள். தமிழில் அழகாக ஒரு பழமொழி கூறுவார்கள், ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பிறகு ஒரு பெண்கள் இருப்பார்கள் என்று. அதே போன்றுதான் ஒவ்வொரு நபர்களுடைய தீனுடைய வெற்றிக்கு பிறகும் அந்த நபருடைய மனைவியுடைய தியாகமோ அல்லது தாயுடைய தியாகமோ இருப்பது கட்டாய கடமையாக இருந்தப்படுகிறது. ஹஜ்ரத் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆலிம், மிகப்பெரிய ஒரு இமாம், இந்த உலகமே பின்பற்றக்கூடிய இமாம்களில் இரண்டாவதாக திகழக்கூடிய இந்த இமாம், கிட்டத்தட்ட இவர்களுக்கு வயது 3 அல்லது 4 வயது. 3 அல்லது 4 வயதில் தன்னுடைய தாயார் இவரை மதரசாவிற்கு அனுப்புகிறார். மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் உஸ்தாத் கேட்கிறார், நீங்கள் அலிஃப் பா தா இது போன்ற குர்ஆனை ஓதக்கூடிய எழுத்துக்களில் எத்தனை எழுத்துக்களை மனனமாக என்னிடத்தில் சொல்லி காட்டுவீர்கள் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பேச்சு சிக்கலாகத்தான் வரும், சாதாரணமாக பேசுவார்கள். 3 வயது மழலை பேச்சு. இந்த பேச்சு இன்னும் பேச ஆரம்பிக்கவே இல்லை. ஆனால் குர்ஆனிலே 10 ஜுசுக்களை சர்வசாதாரணமாக தன்னுடைய உஸ்தாதிடத்தில் ஓதி காட்டினார்கள். ஓதி காட்டும்போது உஸ்தாத் அவர்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லக்கூடிய இந்த நபரிடம் சிறுவனாக இருக்கக்கூடிய நேரத்தில் கேட்டார்கள், உங்களுக்கு இன்னும் குர்ஆன் சரளமாக ஓத தெரியாது என்று நான் நினைத்தேன், உங்களை சிறியவராக நினைத்தேன், உங்களை சின்ன குழந்தையாக நினைத்தேன், ஆனால் நீங்கள் குர்ஆனிலே 10 ஜுசுக்களை மனப்பாடமாக ஓதியது எவ்வாறு என்று கேட்டார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அழகா பதில் சொன்னாங்க, என்னுடைய தாயாருடைய தியாகம் தான், என்னுடைய தாயுடைய தியாகம் தான். என்ன தியாகம் சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி? முதலாவது விஷயம், நான் என்னுடைய தாய் என்னை பெற்றெடுத்ததுலேருந்து இப்போ வரைக்கும், எனக்கு வயசு 4 வயசு 5 வயசு கிட்ட ஆகுது, இப்போ வரைக்கும் என்னுடைய தாய் முதலாக எனக்கு பால் கொடுக்கக்கூடிய நேரத்தில் 3 விதமான அமல்களை செய்வாங்க. 3 விதமான அமல்களை செய்வாங்க. இந்த 3 விதமான காரியங்கள் தான் என்னுடைய உள்ளத்தில் குர்ஆன் இறங்குவதற்கு, குர்ஆன் என்னுடைய உள்ளத்தில் பதிவதற்கு காரணமாக இருந்துச்சு. முதல் காரணம் சொன்னாங்க, என்னுடைய தாய் எனக்கு பால் ஊட்டும் பொழுது ஃபீடிங் டைம்ல முதலாவதாக ஒழு செஞ்சுட்டு தான் பால் கொடுப்பாங்க. இது எவ்வளவு பெரிய பரக்கத்தான விஷயமாக இருக்குது. இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, எவ்வளவு நபர்கள் குழந்தை பெற்றெடுக்கிறோம், குழந்தை பெற்றெடுத்த பின்னாடி குழந்தை பெற்றெடுக்கிறது சிரமமாக நினைக்கிறோம். சிரமமாக நினைச்ச பின்னாடி நாம குழந்தைகளுடைய பேர்காலம் முடிந்த பிறகு குழந்தைகளை வளர்த்திருக்கக்கூடிய நேரத்துல நாம இந்த மாதிரி அமல்களை கண்டுகொள்ளாதனாலதான் இன்னைக்கு நம்முடைய குழந்தைகள் நமக்கு கட்டுப்பட மாட்டாங்க. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைங்க நம்முடைய சொல்ல பெற்று கேட்க மாட்டாங்க. விசுவாசம் சொன்னாங்க, ஒரு காலம் வரும், ஒரு காலம் வர இருக்கிறது. நாங்க சொல்லுவோம் அந்த காலம் இந்த காலம் தான். என்ன காலம்? ஒரு அடையாளம் சொன்னாங்க, தன்னுடைய தாய்
தன்னை ஆளக்கூடிய எஜமானியை அல்லது எஜமானனை பெற்றெடுப்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தன்னை ஆளக்கூடிய, தனக்கு ஆர்டர் போடக்கூடிய, கட்டளிடக்கூடிய குழந்தைகளை ஒவ்வொரு பெற்றோர்களும் பெற்றெடுப்பாங்க. எனக்கு என்ன சூழல்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு பிள்ளைங்களும் அத்தாவுக்கு அம்மாவுக்கும் அவங்க ஆர்டர் போடுறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் நம்ம பெற்றெடுத்த குழந்தை அவர் செய்யறத சரிதான் சொல்லி நமக்கு புரிய வைக்க முயற்சி செய்யறாரு. நாம அவருக்கு தப்புன்னு சொல்லி நாம புரிய வைக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆனா தாய் என்ன செய்யறாங்க? ஆரம்பத்துல தாயும் தந்தையும் சேர்ந்து குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய எவ்வளவு தியாகம் செஞ்சிருப்பாங்க. ஆனா சர்வசாதாரணமாக குழந்தை மனசை உடச்சிட்டு போயிட்டே இருக்கிறார். சர்வசாதாரணமாக பெண் குழந்தை மனசை உடச்சிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. இதுக்குள்ள என்ன காரணம்? ஆரம்பத்துல நாம ஒரு சில நேரங்கள்ல பேணுதல் இல்லாம போனதுதான். ஆரம்பத்துல நாம ஒரு சில கட்டங்கள்ல, ஒரு சில நேரங்கள்ல நாம குழந்தையை வளரக்கூடிய நேரத்துல கவனம் செலுத்தாம போனதுதான். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி சொன்னாங்க, முதல் விஷயம், என்னுடைய தாய் எனக்கு பாலூட்டும் பொழுது முதலாவதாக ஒழு செய்வாங்க. இது எவ்வளவு பெரிய பாக்கியமாக இருக்குது. இன்னைக்கு நாம ஒழு செய்யறதா இருந்தா தொழுகைக்காண்டி ஒழு செய்யறோம், குர்ஆன் ஓதுறதுக்காண்டி ஒழு செய்யறோம். இதை தவிர மற்ற எல்லா நேரங்களிலும் நம்ம ஒழு செய்யறது இல்லை. ஆனா மிகப்பெரிய ஆய்வாளர்கள் சொல்றாங்க, மிகப்பெரிய டாக்டர் சொல்றாங்க, அதாவது எல்லா நேரங்கள்லையும் ஒழுவோடு இருப்பது. எல்லா நேரங்கள்லையும் நம்ம நினைக்கிறோம், எப்படிங்க எல்லா நேரங்களையும் ஒழுவோடு இருக்க முடியும்? மனுஷனுக்கு தேவைன்றது இருக்காதா? நம்ம சிறுநீருடைய தேவை வரதான் செய்யுது, மலஞ்சலம் கழிக்க செய்யறோம், எல்லாம் செய்யலாம் செய்யறோம். எப்படிங்க ஒழுவோடு இருக்குன்னு நம்மளுடைய அறிவு நம்ம கேள்வி கேட்க வைக்குது. ஆனா மிகப்பெரிய வல்லுநர்கள், ஆய்வாளர்கள் சொல்றாங்க, அதிக நேரம் ஒழுவோடு இருப்பது இது எல்லா விதமான ஆரோக்கியத்துக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. எல்லா விதமான ஆரோக்கியத்துக்கு காரணமா இருக்குன்னு சொல்றாங்க. அதனால முதல் விஷயம், என்னுடைய தாய் ஒழுவோட இருப்பாங்க. இது எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்க. பெண்மணிகளான நாமளும் பழகணும். எப்ப எந்த நேரங்கள்ல, எல்லா நேரங்களையும் ஒழுவோட இருந்து பழகணும். குழந்தைகளுக்கு இந்த விஷயத்தை பழக்கி கொடுக்கணும். ஆண்கள்ல சொல்லணும், ஒழுவோட இருங்க. நீங்க பிசினஸ் போனாலும் பரவாயில்ல, கடைக்கு போனாலும் பரவாயில்ல, ஒழுவோட இருந்தேன்னு சொன்னா பாவம் செய்ய மாட்டோம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒழு செய்யாம இருந்தா பாவம் செய்வோம். ஒழுவோட இருக்கிறோம், தேவையில்லாத இசை கேட்க மாட்டோம், தேவையில்லாத பேச்சு பேச மாட்டோம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், நான் ஒழுவோட இருக்கிறேன், நான் பேணுதலா இருக்கணும்னு சொல்லி இந்த விஷயத்தை முன் வச்சு பல பாவங்கள்ல இருந்து நம்ம பாதுகாக்கப்பட்டோம். அப்ப இதெல்லாம் முன் வச்சுதான் அவங்களுடைய தாய் என்ன செஞ்சாங்க? முதலாவதாக ஒழுவோட இருந்தாங்க, ஒழுவோட பால் கொடுத்தாங்க. இரண்டாவது விஷயம், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி உஸ்தாத் சொன்னாங்க, என்னுடைய தாய் எப்பொழுதுமே எனக்கு பால் கொடுக்கக்கூடிய நேரத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, குர்ஆன் ஓதிக்கொண்டே பால் கொடுப்பாங்க. குர்ஆன் ஓதிக்கொண்டே. இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க தாய்மார்களே சகோதரர்களே, நம்முடைய வீடுகள்ல பல பெண்மணியுடைய அவல நிலைமை என்ன? நாம யாரையும் குறை சொல்றதுக்காண்டி சொல்லல, இனிமேல் இந்த தவறுகள் நடக்கக்கூடாதுக்காண்டி சொல்றோம். நீங்க ஃபீல் பண்ணக்கூடிய நேரத்துல, நாம நம்முடைய குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கக்கூடிய நேரத்துல, நீங்க நம்ம டிவி பார்த்துட்டு பால் கொடுக்குறோம், நாம எதையோ போன் பேசிட்டு பால் கொடுக்குறோம். இதனால என்ன உண்டாகுதுன்னு சொன்னா, சொல்லுவாங்க, தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. இது பால் மட்டும் இல்ல, இது தன்னுடைய குழந்தைக்காக நீங்க ஊட்டக்கூடிய உங்களுடைய எல்லா கேரக்டரையும் கொடுக்குறீங்க, உங்களுடைய எல்லா விதமான அமல்களையும் கொடுக்குறீங்க. இந்த நேரத்துல தன்னுடைய குழந்தை பால் குடிச்சிட்டு இருக்கிறாரு, தாய் டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க, அல்லது தாய் ஏதோ போன் பேசிட்டு இருக்கிறாங்க, அல்லது வேற ஏதாச்சும் பேசிட்டு தன்னுடைய குழந்தைக்கு பால் கொடுக்குறான்னு சொன்னா, இது நம்முடைய குழந்தைய நிச்சயமாக என்ன செய்யும்? நம்முடைய குழந்தையுடைய அறிவாற்றல மழுங்கடிக்க செஞ்சிடும். அதனால என்ன செய்யணும்? குர்ஆன் ஓதிக்கொண்டு பால் கொடுங்க, அல்லது திக்ர் செய்து கொண்டு பால் கொடுங்க. நம் ஷாஃபி சொன்னாங்க, என்னுடைய தாய் அப்படி ஓதி கிட்டத்தட்ட 2 வருடங்கள் 3 வருடங்கள் நான் என்னுடைய தாயுடைய அந்த குர்ஆன் ஓதுவதை கேட்டுக்கொண்டே இருந்தேன். கேட்டுட்டே இருந்தாலும் என்ன உருவாச்சு என்ன, கிட்டத்தட்ட மதரசாவுக்கு போகாமையே என்னுடைய தாயுடைய மடியில இருந்துட்டு கிட்டத்தட்ட 8 ஜுசு முதல் 10 ஜுசு வரைக்கும் மனப்பாடம். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. 8 ஜுசு முதல் 10 ஜுசு, கிட்டத்தட்ட குர்ஆன்ல சொல்ல போனா ஒரு 300-400 பக்கங்கள் தாயுடைய மடியிலிருந்தே குழந்தை மனப்பாடம் செஞ்சிச்சு. இன்னைக்கு நாம இவ்வளவு பலவீனமானனாலதான் இன்னைக்கு யோசனை பண்ணி பாருங்க, குழந்தைகளை தயார் செஞ்சு மதரசாவுக்கு அனுப்புறோம். அசல்ல சஹாபாவுடைய காலத்துல ஒவ்வொரு வீடும் மதரசாவாக தான் இருந்துச்சு. அந்த உஸ்தாத் யாராக இருந்தாரு? தந்தை உஸ்தாதாக இருந்தாரு, தாய் உஸ்தாதாக இருந்தாங்க. அதனால சஹாபாக்களுடைய குழந்தைகள் எல்லா நபர்களுமே எங்க பாடம் படிச்சுக்கிட்டாங்க? தன்னுடைய வீடுகள்ல பாடம் படிச்சுக்கிட்டாங்க, நபியுடைய அரவணைப்புல இருந்து பாடம் படிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு இதெல்லாம் பலவீனமானதுனாலதான் இன்னைக்கு ஆண்கள் வெளியில வேலைக்கு போயிட்டாங்க, பெண்கள் வீட்டு வேலைக்குள்ள நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்போ இந்த நேரத்துல குழந்தைகளை பராமரிக்க நேரம் இல்லை. இப்ப இதன் காரணமாக நீங்க மதரசாவுக்கு அனுப்பக்கூடிய ஒரு சூழல் உண்டாயிருச்சு. ஆனா அசல்ல ஆரம்ப காலங்கள் எப்படி இருந்துச்சு? எல்லா நபர்களுமே தன்னுடைய வீடுகள்ல இருந்து கொண்டே வீட மதரசாவாக ஆக்கினாங்க. பள்ளிகள்ல நடக்கக்கூடிய அமல்கள் வீட்டுல நடந்துச்சு. கனிமன தாய்மார்களே சகோதரர்களே, அந்த காலம் திரும்புவதற்காக வேண்டிதான் இவ்வளவு முயற்சிகள். இன்னைக்கு நாம அந்த காலத்தை முன்னோக்கி திரும்பணும். மூணாவது சொன்னாங்க இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி, என்னுடைய தாய் எனக்கு பால் கொடுக்கக்கூடிய நேரத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா, கிப்லாவை முன்னோக்கி உட்காருவாங்க. இந்த 3 அமல்கள் செஞ்சனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பரக்கத்துல இன்னைக்கு என்ன உலகமே போற்றக்கூடிய ஒரு முஃப்தியாக, மார்க்க தீர்ப்பு வழங்கக்கூடிய ஒரு வல்லுநராக அல்லாஹ் ஆக்கினான். கிட்டத்தட்ட
10 முதல் 12 வயசுக்குள்ள மக்காவுடைய முஃப்தியாக ஆனாங்க, மார்க்கத்திற்கு வழங்கக்கூடிய முஃப்தியாக ஆனாங்க. கனிமான தாய்மார்களே சகோதரர்களே, இந்த திறனை அல்லாஹ் நம்மளுடைய குழந்தைகளுக்கு கொடுத்துருக்கிறான். இந்த திறன் அல்லாஹ் நம்முடைய இந்த ஆற்றலை அல்லாஹ் நம்முடைய பிள்ளைங்களும் கொடுத்துருக்கிறான். ஆனா இதை பயன்படுத்துறது யாருடைய பொறுப்பு? குழந்தைகளுக்கு மார்க்கத்துடைய விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறது கட்டாயமாக தாயுடைய பொறுப்பு, தந்தையுடைய பொறுப்பு. இதுல எந்த விதமான பாகுபாடுமே இல்லை. தந்தைக்கு பொறுப்புகள் குறைவு, தாய்க்கு பொறுப்புகள் அதிகம், அப்படி இல்லை. 2 பேருக்குமே சரிக்கு சமமான பொறுப்புகள் இருக்கு. 2 பேருமே குழந்தைகளுடைய வளர்ப்புல, நம்முடைய குழந்தைகளுடைய விஷயத்துல கவனம் செலுத்துறது கட்டாய கடமை. நாம நம்முடைய குழந்தைகள்ல கவனம் செலுத்தணும். இன்னைக்கு அழகா சொல்லுவாங்க, அதாவது ஒவ்வொரு பெற்றோர்களும் நீங்க குழந்தைங்க எப்படி தெரியுங்களா, அதாவது 7 வயசு வரைக்கும் குழந்தைங்க வந்து லிக்விட் ஸ்டீல் மாதிரி, அதாவது உருக்கப்பட்ட திரவத்தை மாதிரி. நம்மளுடைய குழந்தைங்களை 8 வயசு வரைக்கும் 9 வயசு வரைக்கும் நீங்க அவங்க மேல எவ்வளவுதான் உழைப்பு செஞ்சு பாடுபட்டு பாவத்திலிருந்து பாதுகாக்கணும்னு சொன்னா, நாம அவங்கள எப்படி வளர்க்கணும் ஆசைப்பட்டோமோ, நம்முடைய குழந்தை எப்படி உருவாகணும்னு ஆசைப்பட்டோமோ அப்படி உருவாகிடுவார். இன்னைக்கு பல பெற்றோருடைய அழுகுரல் என்ன, நான் என் குழந்தையை கண்டுக்காம போயிட்டேனே, என் பிள்ளைக்கு மார்க்கத்துடைய விஷயத்தை சொல்லாம போயிட்டேனே, என் பெண் குழந்தை மார்க்கம் சேர்க்காம போயிட்டேனே, என் குழந்தையை நான் தொழுகையாளியாக ஆக்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர்கள் இன்னைக்கு அழுகிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்களுடைய வாழ்க்கை மனமுறிவுக்கு மிக முக்கியமான காரணம் என்ன? என்னுடைய புள்ள அவர் கூட சேர்ந்து வாழ ஆசைப்படல. என்ன காரணம்? ஆரம்பத்துல மதரசாக்கு எங்க அனுப்பல, ஆரம்பத்துல குர்ஆன் சொல்லி தரல, ஆரம்பத்துல மார்க்கத்துடைய எந்த விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்கல, அல்லாஹ்வுடைய பயம் என்னன்னு சொல்லிக் கொடுக்கல. இதன் காரணமாக என்ன ஆச்சு? குடும்பத்துடைய வாழ்க்கை எப்படி வாழணும்னு தெரியல. கனிமான தாய்மார்களே சகோதரர்களே, இதுக்கும் என்ன சம்பந்தம்? நாம் நினைக்கிறோம் மதரசாவுக்கும் குடும்ப வாழ்க்கை என்ன சம்பந்தம்? தயவு செஞ்சு அனுப்புங்க. மதரசாவுக்கும் குடும்ப வாழ்க்கை மட்டும் இல்ல, மதரசாவுக்கும் உங்களுடைய முழு மௌத்து வரைக்கும் உண்டான எல்லா வாழ்க்கைக்கும் இதுல சம்பந்தம் இருக்கு. உங்களுடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி செய்யணும், வியாபாரம் எப்படி செய்யணும், மதரசால வந்து நபியுடைய வியாபாரம் எப்படி செஞ்சாங்க, நபிசுல்லாஹ் எப்படி வியாபாரம் செஞ்சாங்க, இதை இங்க மதரசால வந்து நம்ம படிச்சு கொடுக்க போறோம். நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன செய்ய போறோம்? 5 விதமான தலைப்புகள் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய நேரங்களில் பாடம் நடத்த போறோம். அதுல முதல் தலைப்பு குர்ஆன். அதாவது குர்ஆன்ல 2 தலைப்புகள். ஒன்று, முதல்ல குழந்தைகளுக்காக வேண்டி சூரா மனனம் செய்ய வைக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். உங்களுடைய குழந்தைகள் 4 அல்லது 5 வருடத்துக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 40-50 சூறாக்கள் இன்ஷா அல்லாஹ் குர்ஆன்ல இருந்து மனப்பாடமாக நிச்சயமாக அவங்க என்ன செய்வாங்க? மனப்பாடம் பண்ணிடுவாங்க. நம்முடைய பொறுப்பு என்னங்க? எந்த விதமான காரணமும் இல்லாம குழந்தைகளை லீவ் எடுக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க. குழந்தைங்க என்ன செய்யாதீங்க? லீவ் எடுக்கிறதுக்கு எப்பயுமே அனுமதிக்காதீங்க. நீங்க உங்க மேல குழந்தைகள் மேல காட்டுற இறக்கம் அப்படின்றது, நீங்க குழந்தைகளை மதரசால வந்து பாதுகாத்து வீட்டுல உட்கார வைக்கிறது இல்ல, இது இறக்கம் இல்ல, இது அநியாயம். இறக்கம்ன்றது என்ன? அவர் எவ்வளவு பெரிய சூழல் இருந்தாலும் உலகத்துடைய படிப்புல இந்த நேரங்கள் எல்லாம் ஒதுக்கிட்டு தியானம் செஞ்சு மதரசாக்கு அனுப்பணும். தியானம் செஞ்சு என்ன செய்யணும்? மதரசாக்கு அனுப்பணும். மதரசாக்கு ஃபீஸ் எவ்வளவு சொல்றாங்களோ அந்த ஃபீஸை கட்டி நம்முடைய குழந்தைகளுக்கு என்ன செய்யணும்? மதரசாக்கு நம்ம ஓத வைக்க முயற்சி செய்யணும். 2வது விஷயம், ஹதீஸ்கள் மனப்பாடம் செய்ய வைப்பாங்க மதரசால. 3வது விஷயம், அன்றாட துவாக்கள். காலையில முதல் இரவு வரைக்கும் என்னென்ன துவாக்கள் ஓதணுமோ எல்லா துவாக்கள் மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. அக்காயில் மத்தாயில் என்று சொல்லக்கூடிய தீனுடைய சட்டத்திட்டங்கள் எல்லா விஷயங்களும் மனப்பாடம் பண்ண வைப்பாங்க. கடைசியாக எனக்கு சிலபஸ்ல இன்ஷா அல்லாஹ் அரபிய மொழி, உருது மொழி 2 லாங்குவேஜஸ் இன்ஷா அல்லாஹ் கொண்டு வராங்க. இது போன்ற எல்லா விஷயங்களையும் படிக்கிறதுக்காக வேண்டி தினசரி உங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்கள் 1 மணி நேரம் கேட்கணும். உங்களுடைய குழந்தைகள்கிட்ட 1 மணி நேரம் கேட்கணும். இந்த 1 மணி நேரத்தில் இன்ஷா அல்லாஹ் இந்த 5 விதமான தலைப்புகளை படிச்சுக் கொள்வாங்க நம்முடைய குழந்தைங்க. கனிமன தாய்மார்களே சகோதரர்களே, இதை முன் வச்சு நீங்க இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளுக்கு நியர்த்திங்க. உங்க குழந்தைகள் விஷயமா ஆசைப்படுங்க. நம்முடைய குழந்தை இன்ஷா அல்லாஹ் எந்த காலத்திலையுமே இந்த மதரசா விட்டு தூரமாகக்கூடாது. அவர் காலேஜ் போகட்டும், அவர் கல்யாணம் ஆகட்டும், எவ்வளவு பெரிய ஆளாக ஆகட்டும், அவர் கடைசி வரைக்கும் மஸ்ஜிதுடைய தொடர்பு இருக்கிறது அவருக்கு பாதுகாப்பு. அவர் கடைசி வரைக்கும் இந்த பள்ளியுடைய நிர்வாகத்துடைய தொடர்பு இருக்கிற வரைக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கு பாதுகாப்பு. இதன் காரணமாக நம்முடைய சமுதாயத்தை நம்ம என்ன செய்யணுங்க? இந்த மஸ்ஜிதின் மீது நம்ம ஒன்று சேர்க்கணும். நம்முடைய குழந்தைகள் நம்முடைய பள்ளியின் மீது நம்ம ஒன்று சேர்க்கணும். இதன் காரணமாக இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி நாங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறோம். குழந்தைகளுக்காக நம்ம ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம். ஒரு சிலபஸ் அமைச்சிருக்கிறோம். ஒரு நிர்வாகத்திலிருந்து ஒரு பெரிய முயற்சி நடந்திருக்குது. வீடா சென்சஸ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. எல்லா ஃபார்ம் நீங்க ஃபில்அப் பண்ணி திரும்ப கொடுத்துருக்கீங்க இன்ஷா அல்லாஹ். இப்போ எல்லாத்தையும் இதனுடைய வெளிப்பாடு தான் இன்ஷா அல்லாஹ் அடுத்த மாசம் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு டேட் சொல்லுவாங்க. அந்த டேட்ல இன்ஷா அல்லாஹ் மதரசா ஆரம்பிக்கப்படும். அதனால நம்முடைய மகள்ல வந்து இப்படி ஒரு சூழல் வந்துடணும். எந்த குழந்தையும் மதரசாக்கு போகாம இல்லை, எல்லா குழந்தைகளும் பள்ளிக்கு வந்துட்டாங்க, எல்லா நபர்களும் பள்ளிக்கு வந்துட்டாங்க அப்படின்ற ஒரு சூழலை இன்ஷா அல்லாஹ் நீங்க உருவாக்குங்க. அது உங்களுடைய கையில தான் இருக்குது. கனிமான தாய்மார்களே சகோதரர்களே, நீங்க நினைச்சீங்கன்னு சொன்னா நிச்சயமாக உங்களுடைய வீடுகளில் இருக்கக்கூடிய ஆண்களை பள்ளிக்கு அனுப்பி சொர்க்கவாசியாக ஆக்குறது உங்களுடைய கையில் இருக்கு. உங்களுடைய குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்பி அவரை தீன்தாரியாக ஆக்கி ஒரு சமுதாயத்தில் மிகப்பெரிய நபராக ஆக்குறது உங்களுடைய கையில் இருக்கு. இது யாருடைய பங்கு அதிகம்? நான் ஆரம்பத்தில் சொன்னோம், ஆண்களுக்கும் பொறுப்பு பெண்களுக்கும் பொறுப்பு சரிக்கு சம்பந்தம் சொன்னோம். ஆனாலும்
இதுல குழந்தைகளை வளர்ப்புல அதிகமாக மிக முக்கிய பொறுப்புல தாய்மாரெல்லாம் நீங்க இருந்துட்டு இருக்கிறீங்க. அதான் இன்ஷால்லா உங்களுடைய பொறுப்பு, நம்முடைய பொறுப்பு. நம்ம எல்லாம் சேர்ந்து நம்முடைய குழந்தைகள் என்ன செய்யணும், இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய நபராக ஆக்கணும். இதனால இன்ஷால்லா நீங்க உங்களுடைய குழந்தைகள மதரசாக்கு அனுப்புங்க. அது மட்டும் இல்ல, உங்களுடைய குழந்தைகளை எல்லா நேரங்கள்லயுமே தொழுகையுடைய விஷயங்கள்ல, அமலுடைய விஷயங்கள்ல கண்காணிங்க. இன்னைக்கு பல பெற்றோர்கள் தன்னுடைய குழந்தைகளை கண்காணிக்கிறதுடைய விளைவு தான் இன்னைக்கு குழந்தை இன்னைக்கு எங்கெங்கேயோ பாவங்களை போய் மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு குழந்தைங்க இன்னைக்கு யாரையும் தொடர்பாகி போயிட்டாங்க. ஏன், என்ன காரணம்? குழந்தைகளை வளர்த்தது நம்ம, குழந்தைகளை பராமரிச்சது நம்ம, படிக்க வச்சது நம்ம, எல்லாமே நாம தான். ஆனா குழந்தை தன்னுடைய வாழ்க்கையை இன்னொரு நபரோட தேர்ந்தெடுக்கணும் அப்படின்ற ஒரு கட்டத்துல தன்னுடைய முடிவை மட்டும் நாடி பெற்றோருடைய முடிவை தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான்னு சொன்னா அது பெற்றோர்களுக்கு எவ்வளவு பெரிய பேரிழப்பாக ஆகுது. யோசனை பண்ணி பாருங்க. வரக்கூடிய சமுதாயத்துல நம்முடைய குழந்தைகள் இன்ஷா அல்லாஹ் எல்லா நேரங்கள்லயுமே மருத்துவம் நாங்க 2 ஹதீஸ் முக்கியமாக சொல்லி தருவோம். இது சொல்லி தரதுக்கு மட்டும் இல்ல, இது வாழ்க்கைக்கு தான். முதலாவது ஹதீஸ், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். எங்களுடைய குழந்தைகளுக்கு நாங்க சொல்லி தருவோம், தாய்மார்களுடைய காலடி கீழே சொர்க்கம் இருக்குன்னு சொல்லி தருவோம். இது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இந்த ஹதீஸை. ஆனா பல குழந்தைகள் அதோட கிருபையை கொண்டு இந்த ஹதீஸை படிச்சதுல இருந்து, இந்த ஹதீஸை கத்துக்கிட்டதுல இருந்து பல குழந்தைகளுடைய பல பெற்றோர்கள் நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க சொல்றாங்க, இந்த ஹதீஸ் சொல்லிக் கொடுத்தது எங்களுடைய குழந்தைகள் மாஷா அல்லாஹ் அதிகமாக நாங்க சொல்ற பேச்சை கேட்கிறாங்க. அவங்களுக்கு மாறு செய்யணுன்ற சிந்தனை வந்தா கூட அவங்களுடைய உள்ளத்துல என்ன வருது, என்னுடைய தாயின்றவங்க அவங்க சொர்க்கத்துடைய ஒரு பகுதி, என்னுடைய தாய் என்னுடைய அவங்களுடைய காலத்துல தான் சொர்க்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி பல குழந்தைகளோட கிருபையில இன்ஷா அல்லாஹ் நம்முடைய மகளான அந்த குழந்தைங்க உருவாக இருக்கிறாங்க. அது உங்களுடைய கையில தான் இருக்குது. குழந்தைகிட்ட நாங்க சொல்லிக் கொடுப்போம், எந்த காலத்திலையும் தாய்க்கு மாறு செஞ்சாதீங்க. 2வது ஹதீஸ், ரிதல் ரப்பிக்கு ரிதல் வாலித். அத்தாவுடைய பொருத்தத்துல, தந்தையுடைய பொருத்தத்துல அல்லாவுடைய பொருத்தம் இருக்குது. அதனால எந்த காலத்திலையும் அத்தாவை கோபப்படுத்திடாதீங்க, அம்மாவை கோபப்படுத்திடாதீங்க. கோபப்படுத்தி நாம அவங்கள கஷ்டப்படுத்தி இந்த உலகத்துல நம்ம என்ன தர முடியாது, பெற்றோர்களை கஷ்டப்படுத்தி இந்த உலகத்துல சந்தோஷமாக இருந்துட முடியாது. அப்படின்ற விஷயத்த குழந்தைகிட்ட சின்ன வயசுல இருந்து ஆழமாக பதிச்சுட்டோம்னு சொன்னா நாளைக்கு அவர் எவ்வளவு பெரிய நபராக ஆனாலும் நிச்சயமாக உங்களை கண்ணில் வச்சு பராமரிப்பார், உங்களை கண்ணில் வச்சு பாதுகாப்பார். கனிமான தாய்மார்களே சோழர்களே, இது போன்ற எல்லா விஷயங்களும் மஸ்ஜிதுகள்ல மதரசாக்கள்ல சொல்லிக் கொடுக்கப்படுது. குறிப்பாக இன்ஷா அல்லாஹ் இந்த சிலபஸ்ல சொல்லிக் கொடுக்கப்படுது. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய குழந்தைகளை நீங்க 100% நியத் செய்யுங்க. உங்களுடைய மஹல்லாக்கள்ல எல்லா நபர்களும் தீன்தாரியாக ஆகணும். இதை ஒரு முன் உதாரணமாக வச்சு சுற்றிக்கூடிய எல்லா மஹல்லாக்கள்ல இருந்து இன்ஷா அல்லாஹ் பல குழந்தைகள் வர்றதுக்கு நீங்க காரணமாக அமைவீங்க அப்படின்னு அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு இன்ஷா அல்லாஹ். அடுத்ததாக எங்களுடைய சென்டருடைய பொறுப்புதாரி திண்டுக்கல்